ஹாய் காய்ஸ், நம்ம இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய ராத்தா வீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இன்றைக்கி நமக்காக லஞ்சுக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நமக்கு இன்றைக்கி லஞ்ச் நம்மளுடைய ராத்தா வீட்டில் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்காக பாறை மீன் வாங்கியிருந்தாங்க. இந்த பாறை மீன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீன் தான். சரியாக ஒரு மீனே 1 கிலோ இருந்துச்சு. இந்த 1 கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள விலை 2600 ரூபாய் 1 கிலோ. பாறை மீனுடைய விலை நமக்காக வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம இப்போது கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னு சொன்னால் கிச்சனுக்குள்ளே ஒரு ஆள் கீரை சுண்டல் பண்ணுறதுக்காக கீரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ மீனெல்லாம் கட் பண்ணி முடிச்சுது. இப்போ மீன் கறி ஆக்க போகிறாங்க. இப்போ நம்மளுடைய ராத்தா எந்த மாதிரி எப்படி மீன் கறியை சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பாலில் கறிக்கு தக்கன மாதிரி கலவன் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா மிளகாய் தூள் கொஞ்சம், மீன் மசாலா தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா புளி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கப்புறமா பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சத்தை இடித்து வச்சுருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் போட்டாங்க. அதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணினாங்கன்னு பார்த்தா கூட்டி வச்சுருக்கிறோம் கறிக்கு நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ளே கொட்டி அப்படியே மூடி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீனை போட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டாங்க. என்ன ரூல்ஸ்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது, அதுக்கப்புறம் மீன் கறி இருக்குது, அதுக்கப்புறமா பருப்பு அதோடு சேர்த்து முருங்கைக்காய் சேர்த்து ஆக்கியிருக்காங்க. அதோடு சேர்த்து சோறு இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுடைய ராத்தா உடைய சமையல் லஞ்ச். நமக்கான லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லாவே வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. பாறை மீன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மீனே வாங்கி சமைச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடும். அச்சு கீரை வைக்கவா? கீரை செடியா? கருப்பு தண்ணி சோப்பு தண்ணி உன்னை ஜெயமந்திக்கு போட போகிறாங்க பாரு. சொல்லுவா So Adi, Luka, Papa, Baba. பாருங்க அக்ஷத்துமே உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.